கேரள மாநிலம் ஆலப்புழை புன்னைமடை ஏரியில் இருந்து நேருக்கோப்பைக்கான படகு போட்டிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேருக்கோப்பைக்கான படகு போட்டி கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, உற்சாகமாக இந்த படகு போட்டி தொடங்கி நடைபெறக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. படகு போட்டி தொடர்பான கள விவரம். கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னமடக்காயல் என்ற பகுதியில் உள்ள ஜலபுரம் என்ற நதியில தான் இந்த 70வது நேருக்கோப்பைக்கான படகு போட்டி நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த படகு போட்டின்னு பார்த்தோம்னா பாரம்பரியம் மிக்கதாக படகு போட்டியா கருதப்படுகிறது. முன்னொரு காலத்தில் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பிரதமர் அந்த காலகட்டத்தில் இந்த போட்டியை ஆர்வமாக கண்டு ரசித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் நேருக்கோப்பை என்ற பெயரில் இருந்து இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது 2024ஆம் ஆண்டிற்கான படகு போட்டி தற்போது துவங்கியுள்ளது. மொத்தம் பார்த்தோம்னா 9 பிரிவுகள்ல 74 படகுகள் இதுல கலந்து கொள்கின்றன. இன்று காலை பார்த்தோம்னா சுந்தன், குள்ளன், ஊத்துக்குடி, பே, தெக்கநெழி ஆகிய படகுகள், அதாவது சிறிய படகுகளுக்கான போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் முக்கிய அம்சம் பார்த்தோம்னா சுந்தன் எனப்படும் பாம்பு படகு போட்டி தான். இது ஒரு முக்கிய ஒரு அம்சமா பார்க்கப்படுகிறது. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா கிரிக்கெட் கிளப், ஃபுட்பால் கிளப் போன்ற பல்வேறு கிளப்பில் இருப்பது போல பார்த்தோம்னா ஆலப்புழா மாவட்டத்துல போட் கிளப் என்ற இருக்கு. இந்த போட் கிளப்பின் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் தான் இந்த சுந்தன் படகு போட்டியில கலந்து கொண்டு வருகிறாங்க. பிற்பகல் 2 மணிக்கு இந்த சுந்தன் படகு போட்டி நடைபெற உள்ளது. இதனை பார்த்தோம்னா கேரள அமைச்சர்கள் இந்த கொடியசைத்து இந்த படகு போட்டியில துவக்கி வைக்கிறாங்க. மொத்தம் பார்த்தோம்னா இந்த சுந்தன் படகு போட்டியில மொத்தம் 19 படகுகள் கலந்து கொள்கின்றன. ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 படகுகள் போட்டியிடும். இந்த போட்டியில பார்த்தோம்னா எந்த படகு அதிக குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னால் இந்த இடத்தை கிடைக்கிறதோ அந்த படகுக்கு இறுதிப் போட்டிக்கு தகுதிப்படும். இன்று மாலை இறுதிப் போட்டிக்கு நடைபெற உள்ளது. இந்த படகு போட்டியை பார்த்தோம்னா கேரளா மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும், அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு இந்த படகு போட்டியை கண்டு ரசித்து வர்றாங்க. இது ஒரு பாரம்பரியம் மிக்க படகு போட்டி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.